வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். நம் உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்த வாழ்வியல் புரிதல்களை நாம் மேம்படுத்திக் கொள்ளும்போது நமது உடலும் மனமும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆரோக்கியமான உடம்பிலிருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும். ஆரோக்கியமான சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும். நமது வாழ்வு சிறந்த ஒரு வாழ்க்கை முறையாக அமைய வேண்டுமென்றால் அடிப்படையில் நாம் பெற வேண்டியது உடல் ஆரோக்கியத்தினை. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, சுவரில்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உடலின் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு உலகில் எதை ஒன்றையும் நம்மால் அடைய முடியாது. எனவே உடல் ஆரோக்கியம் என்பது அனைவரது வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒரு பங்கு. நாம் அன்றாடம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செயல்களில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டால் அதற்கான பதில் மிக சொற்பமானதாக இருக்கும். உடலில் ஏதேனும் ஒரு உடல் தொந்தரவு, உடல் உபாதைகள் ஏற்பட்ட பிறகு அந்த உடலுக்கு முக்கியத்துவம் தருவோமே தவிர, உடல் நலமாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, சரியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும்போது, அந்த உடலுக்கான முக்கியத்துவம் நாம் தருகிறோமா என்று கேட்டால் அங்கு கேள்விக்குறிதான். ஆரோக்கியத்தை இழந்த பிறகு ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் போராடுவதை விட, ஆரோக்கியம் அபிரதமாக இருக்கும்போதே அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாழ்வியல் முறைகளில் நாம் சிந்தித்தோமேயானால், நமது உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பானதாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைவிற்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்கும்? பல காரணங்கள் இருக்கிறது. இயற்கை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் 4448 வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த 4448 வியாதிகளும் உருவாவதற்கு எது அடிப்படையாக காரணமாக அமையும்? ஒவ்வொரு வியாதியும் உருவான பிறகு அதற்கு மருத்துவம் பார்த்து பொருளாதாரத்தை செலவு செய்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாம் என்று முயற்சிப்பதை விட, எந்த நோயும் ஏற்படாத அளவிற்கு நாம் வாழ வேண்டுமென்றால், அப்போ நோய்கள் ஏற்படுவதற்கு எது மூல காரணமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை நாம் சரி செய்து கொண்டோமேயானால் எந்த நோயும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வாறு உடல் தொந்தரவுகள் ஏதேனும் ஏற்பட்டது என்றாலும் அதை கண்டு அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு குறைவிற்கான அடிப்படை காரணம் எதுவென்று பார்க்கும்போது, செரிமான கோளாறும் மலச்சிக்கலும் உடல் ஆரோக்கிய குறைவிற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என்பதை ஆயுர்வேத மருத்துவம் நமக்கு முன்வைக்கிறது. செரிமான சிக்கலும் மலச்சிக்கலுமே உடல் தொந்தரவுகளுக்கு மூல காரணமாக அமைகிறது. இதே ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுகிறது, மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் சுடுகாட்டுத் தேரின் இரு சக்கரங்கள் என்று சொல்லுகிறது. இந்த இந்த வாசகங்கள் எதை நமக்கு குறிக்கிறது? செரிமான கோளாறு, மலச்சிக்கல், இந்த இரண்டு மட்டும்தான்
இத்தனை ஆயிரம் நோய்களுக்கும் மூல காரணமாக அமைகிறது என்றால், இந்த மூல காரணத்தை நாம் பார்க்கும்போது, இது மிக சாதாரணமான ஒன்றாக இருக்கிறது. தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான உடல் நோய்கள் ஏற்பட்ட பிறகு, வேலையை இழந்து, உடல் சுகத்தை இழந்து, இன்பத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு யாருமில்லாத தனியறையில் ஐசியூவில் அவதிப்படுவதை விட, ஆரம்பத்திலேயே செரிமான கோளாறுக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து, அதை சரி செய்து கொண்டோமேயானால், இந்த வீண் விரயங்கள் நமக்கு தேவைப்படாது. மலச்சிக்கல் எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் கண்டறிந்து, அதை சரி செய்து கொள்வதற்கான வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொண்டோமேயானால், இவர்கள் பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு உடல் தொந்தரவுகளிலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் வாழ முடியும். செரிமானம். செரிமானம் என்றால் என்ன? ஒரே ஒரு கேள்வி கேட்டா நம்ம எல்லாருமே பதில் சொல்லிருவோம். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிட்டு, கழிவு வெளியே வந்துருச்சு அப்படின்னாக்கா, அதுதான் செரிமானம் என்ற விடை நம்ம அனைவரிடத்திலும் இருக்கும். இதுதான் செரிமானமா என்றால் இல்லை. இதைவிட வேறொன்று உள்ளது. அதுதான் செரிமானம். அது என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ளலாமா? செரிமானம் உணவை விட்டுவிடலாம். பொதுவாக செரிமானம் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். செரிமானம் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். இயல்பாக நாம் பேசும்போதே சொல்லுவோம், அவர் சொன்ன வார்த்தையை என்னால செரிச்சுக்க முடியல. அவர் செய்த செயலை என்னால ஜீரணிச்சுக்க முடியல. சாதாரணமாக நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சாப்பிடல. அவர் செஞ்ச செயலை நம்ம சாப்பிடல. ஆனா வார்த்தைகள் எப்படி வருது? அந்த செயலை என்னால ஜீரணிச்சுக்க முடியல. அப்போ செரிமானம், ஜீரணம் என்றால் அது உணவில் மட்டும் பொருந்துவது கிடையாது. நமது செயல்கள் அத்தனையிலுமே அது நமக்கு பொருந்தும். நாம் பார்க்கக்கூடிய காட்சி, கேட்கக்கூடிய செய்தி, இவை அத்தனையுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? முழுமையாக அதை நாம் ஏற்றுக்கொண்டால் அதை நாம் ஜீரணித்து விட்டோம் என்று பொருள். ஏதோ ஒரு சில விழுக்காடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் கூட அதை நாம் ஜீரணித்துக் கொள்ளவில்லை என்று பொருள். இப்போது நாம் உணவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதற்கு முன்பு ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன என்பதை பட்டியலிடும்போது, சுவாசிக்க காற்று, அருந்த நீர், உண்ண உணவு, இதுதான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை காரணங்கள், தேவைகள். ஒரு மனிதன் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் என்று சில உள்ளது. அது என்ன? சுவாசிக்க காற்று, அருந்த நீர், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை காரணிகள். ஒரு மனிதன் உயிர் வாழ தேவையான அடிப்படை காரணிகள் காற்று, நீர், உணவு. அதன் பிறகுதான் வசிப்பிடம், அதன் பிறகுதான் மானத்தை காக்கக்கூடிய உடை. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். அதில் ஒன்று மானமும் உள்ளது. அது அது நமக்கு தேவையில்லாத ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ். அது நமக்கு வேண்டாம். அப்போ நம்ம உணவை செரிப்பதற்கு, உணவு செரிமானம் ஆயிருக்கிறதா என்று பார்ப்பதற்கு கவனம் செலுத்துவதை விட, மிக முக்கியமாக அதற்கு முன்பு இந்த உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களான காற்று, நீர், இவைகளும் முழுமையாக செரிமானம் ஆகிறதா என்பதில் நாம் நம் கவனத்தை செலுத்த வேண்டும்.
அது எப்படிங்க? சாப்பாடு சாப்பிட்டாக்கா ஜீரணம் ஆகுது, கழிவு வெளிய வருது, நம்ம கண்ணால பார்க்குறோம். அது ஜீரணம் ஆயிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். தண்ணீர் ஜீரணம் ஆயிடுச்சுன்னு எப்படிங்க சொல்றது? எப்படிங்க பார்க்கறது? சுவாசிக்கக்கூடிய காற்று செரிமானம் ஆயிருச்சு அப்படிங்கிறத எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எப்போது என்றால், நமது கவனம் உடல் மீது திரும்பும்போது. நமது பார்வை உடல் மீது நாம் செலுத்தும்போது, முழுமையாக நம்மால் நமது சுவாசம் செரிமானம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உணர முடியும். இன்று ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படாத, பயன்படுத்தாத உணவுகள் தான் சிறந்த உணவுகள் என்ற ஒரு ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. அதுபோல ரசாயனம் கலப்படம் செய்யாத நீர்தான் சிறந்த நீர். ஆர்கானிக் வாட்டர். ரசாயன கலப்பிடம் இல்லாதது, மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாதது. அந்த நீர்தான் ஆர்கானிக் வாட்டர். இயற்கையான குடிநீர். அதுபோல சுவாசிக்கக்கூடிய காற்றிலும் ஆர்கானிக் ஹேர் என்று உள்ளது. இயற்கையான காற்று, செயற்கையான காற்று என்று 2 உள்ளது. இந்த 2ற்கும் மாறாக வேறு ஒன்று உள்ளது. ரசாயனம் கலந்த காற்று. காற்றில் 3 விதமான காற்று உள்ளது. ஆனால் காற்று ஒன்றுதான். அது இப்போது 3ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இயற்கையான காற்று. இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாயு, காற்று. மரம், செடி, கொடிகள் மூலமாக வெளியிடக்கூடிய அந்த வாயு, காற்று. இது இயற்கையானது. இந்த இயற்கையான காற்று நாம் சுவாசிக்கும்போது, இயற்கையான நமது உடல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. எதை ஒன்றை உடல் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதோ, அது செரிமானம் செய்யப்படுகிறது. மரம், செடி, கொடிகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்றை நமது உடலானது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. நுரையீரல் என்பது ஒரு பானை போன்றது. ஒரு கற்பனைக்காக நாம் வைத்துக் கொள்ளலாம். பானையில் நீர் ஊற்றினால் மேற்புறத்திலும் நீர் இருக்கும், பானையின் அடிவாரத்திலும் நீர் இருக்கும். அந்த நீரை நாம் பயன்படுத்தும்போது, மேற்புறத்தில் இருக்கக்கூடிய நீரை மட்டும் பயன்படுத்திவிட்டு, அந்த நீர் குறைய குறைய மீண்டும் புதிய நீரை நாம் ஊற்றிக்கொண்டே இருந்தால், அந்த குடத்தில் இருக்கக்கூடிய நீர் தூய்மையான, சுத்தமான நீராக நமக்கு இருக்குமா? ஒரு 15 லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு குடம், மண் குடம். அதுல தண்ணீர் ஊத்துறோம். தினம் அந்த குடத்துல நம்ம தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம். அப்படின்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாமே. நாளொன்றுக்கு அந்த 15 லிட்டர் தண்ணிய நம்ம குடிச்சிருவோமா? குடிக்க மாட்டோம். ஒரு 5, 6, 7, 8 லிட்டர் நம்ம குடிக்கிறோம். இப்ப மீதி பாதி தண்ணீர் அந்த குடத்திலே இருக்கு. பாதி தண்ணீர் இருக்கே அப்படின்னு சொல்லி மீண்டும் எந்த அளவுக்கு தண்ணீரை நாம் பயன்படுத்தினோமோ, அந்த குடத்தில் எந்த அளவுக்கு நீர் குறைந்திருக்கிறதோ, அந்த அளவுக்கு நீரை மீண்டும் நம்ம ஊற்றி பூர்த்தி பண்ணிடுறோம். இப்போ மீண்டும் குடத்துல 15 லிட்டர் தண்ணீர் வந்துருச்சு. மறுநாள் மீண்டும் நமக்கு தேவையான 7, 8 லிட்டர் தண்ணீரை நம்ம பயன்படுத்துறோம். மீண்டும் பாதி நீர் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு குடத்தில் தண்ணீரை ஊற்றி, அந்த குடத்தில் இருந்த தண்ணீரை ஒரு நாள் கூட முழுவதுமாக பயன்படுத்தாமல், பாதி அளவு நீரை மட்டுமே பயன்படுத்தி, பயன்படுத்திய நீரை மீண்டும் பூர்த்தி செய்து, ஓராண்டு பயன்படுத்திக் கொண்டு வந்தால், நான் அருந்தக்கூடிய நீர் தூய்மையான நீரைத்தான் அருந்துகிறேன், சுத்தமான நீரை தான் அருந்துகிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா? நமக்கே தெரிஞ்சிரும். ஒரு மாதம் கடந்து போச்சு அப்படின்னாக்கா, அந்த குடத்துல வந்துட்டு கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிரும். பாச பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம் நுரையீரல் என்பது ஒரு குடம் போன்றது.
அந்த நுரையீரல் பகுதிகளில் அடிவாரத்திலேயும் காற்று இருக்கும், மேற்பகுதியிலும் காற்று இருக்கும். நுரையீரல் என்பது ஒரு பை போன்றது, சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று இந்த பை போன்று இருக்கக்கூடிய குடம் வடிவில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரலில் முழுவதுமாக உள் சென்று உடல் அந்த காற்றை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டு தேவையற்ற காற்றை முழுவதுமாக வெளிவிடுகிறதா? நமக்கு இது நடக்கிறதா என்று நாம் பார்த்தோமேயானால் 20 விழுக்காடு கூட நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று முழுவதுமாக நுரையீரலால் செரிமானம் செய்யப்பட்டு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த செயல்பாடு 20% நடப்பதே அபூர்வம். அப்ப மீத 70-80 விழுக்காடு என்ன நடக்கிறது என்றால், ஒரு குடத்தில் மேல்புறமாக இருக்கக்கூடிய நீரை மட்டுமே பயன்படுத்தி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அந்த குடத்தை தண்ணீர் விட்டு பூர்த்தி செய்வது போலதான் நமது சுவாசத்தை நாம் முழுவதுமாக செரிக்காமல் மேலோட்டமான சுவாசத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது காற்றை செரிப்பதற்கு இந்த நுரையீரலுக்கு நாம் முழுவதுமான ஒரு அனுமதியை தரவில்லை. எளிமையா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுவாசிச்சு மூக்கு வழியாக உடலுக்கு உள்ளே சென்ற அந்த காற்று நுரையீரலின் அடிவாரத்தை தொடவில்லை. நுரையீரலின் மேற்பகுதியில் இருந்தே காற்று மீண்டும் மீண்டும் வெளியே போயிட்டே இருக்கு. சுவாசிக்கிற காற்று நுரையீரலுக்கு மேல்புறத்துல வருது, மீண்டும் மீண்டும் வெளியே போயிட்டே இருக்கு. இப்படிதான் நம்ம சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுவாசம் என்பது நமது கட்டுப்பாட்டில் கிடையாது. அது தானாக இயங்குவது, தானாக நடப்பது. அப்போ இந்த நுரையீரலின் அடிவாரத்திற்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று செல்ல வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால், அதற்காகத்தான் தியான பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள் என்ற பலவிதமான மூச்சு பயிற்சிகள் உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது, குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது நாம் இந்த மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டோமேயானால் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை முழுவதுமாக உடல் ஏற்றுக்கொள்ளும், நுரையீரல் அதை செரிக்கும். எப்படிங்க மூச்சு பயிற்சி பண்றது? இன்று வலையொலியில ஏகப்பட்டது வந்துருச்சு. மூச்சு பயிற்சி செய்வதற்கான பயிற்சி முறைகள் வலையொலியில ஏகப்பட்டது வந்திருக்கு. அதிகாலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மால் சாதாரணமாக எந்த பயிற்சியும் தேவையில்லை. சாதாரணமாக எழுந்து வீட்டை விட்டு, படுக்கையை விட்டு வெளியே வந்து இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலை, காற்றை நம்மால் எந்த அளவிற்கு கிரகிக்க முடியுமோ, உள்வாங்க முடியுமோ, நம்மால் எந்த அளவிற்கு தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு பொறுமையாக, நிதானமாக, மென்மையாக காற்றை நாம் உள்ளே இழுக்கலாம். உள்ளே இழுத்த காற்றை எந்த அளவிற்கு, எவ்வளவு நேரம் நம்மால் தக்க வைத்திருக்க முடியுமோ, காற்றை வெளியேற்றாமல் தக்க வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் காற்றை உள்ளேயே, உடலுக்குள்ளேயே தக்க வைத்து ஒரு சில வினாடிகள் பொறுமையாக அந்த காற்றை நாம் வெளியேற்றலாம். இந்த சமயத்தில் என்ன நடக்கும் என்றால், நுரையீரலில் பல ஆண்டுகளாக தேங்கி இருக்கக்கூடிய கரிமவள காற்று, உடலுக்கு தேவையில்லாத, நுரையீரலுக்கு பாதிப்பை தரக்கூடிய அந்த கரிமவள காற்று நாம் ஆழ்ந்த சுவாசத்தின் வழியாக காற்றை இழுத்து வெளியேற்றக்கூடிய காற்றில் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய கரிமவள காற்று உடலை விட்டு வெளியேறும்.
நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு நிமிடம் இதை செய்தோமேயானால் நுரையீரல் என்பது மிக பலமானதாக இருக்கும். இதை என்னால் செய்ய முடியாது, இதை செய்வதற்கு எனக்கு நேரமில்லை என்றால் இதற்கும் ஒரு மாற்று ஏற்பாடு உள்ளது. அது என்னவென்றால் கடினமான உடல் உழைப்பு. உடலில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய நுண்துவாரங்கள் வழியாக வியர்வை வெளியேறக்கூடிய அளவிற்கு கடினமான உடல் உழைப்பில் நாம் ஈடுபட்டோமேயானால் நமது நுரையீரலில் முழுவதுமாக காற்று உள்ளே சென்று தேங்கி இருக்கக்கூடிய கரிமவள காற்று வெளியேற உடல் அதனுடைய இயக்கத்தை முழுமையாக செயல்படுத்தும். இப்போ காலையில எந்திரிச்சு அதிகாலை பொழுதுல வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு நிமிடம் மூச்சுக்காற்றை நல்லா பொறுமையா நிதானமாக உள்ளுக்கு இழுத்து எவ்வளவு நேரம் அந்த காற்றை தக்க வைக்க முடியுமோ தக்க வச்சு பொறுமையாக வெளியே விடலாம். இல்ல இது எனக்கு நேரம் இல்லை, இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதை விட எளிமையானது. நல்ல உடல் வியர்வை வர அளவுக்கு உடல் உழைப்பு ஏதோ ஒரு வேலையில ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் போது அந்த நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய காற்று வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க இதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப சிரமம் அப்படின்னா நீச்சல். தண்ணீரில் நாம் நீந்தும் போது, நீச்சல் பயிற்சியில் ஈடுபடும் போது, நீச்சல் குளியலில் நாம் ஈடுபடும் போது நம் நுரையீரலில் முழுமையான செரிமானம் நடக்கிறது. நுரையீரலில் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய கரிமவள காற்று உடலை விட்டு வெளியேறுகிறது. நீச்சல் பண்ணலாம். தினம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ நம்ம குளிக்கலாம். இல்லைங்க இதுவும் எனக்கு சிரமம் அப்படின்னா நடைப்பயிற்சி கிடையாது, ஓட்ட பயிற்சியில் ஈடுபடலாம். வேகமா ஓடலாம். இதுக்கப்புறம் ஓடவே முடியாதுன்ற அளவுக்கு ஓடலாம். அந்த ஓட்டத்தின் இறுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சுவாசத்தை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா மூக்கு வழியாக முழுமையாக சுவாசம் வெளியே வராது. அதை விட அதிகமான காற்று வெளியேற்றுவதற்கு உடல் முயற்சி செய்யும். மூக்கு வழியாக சுவாசிக்கக்கூடிய உள் செல்லக்கூடிய காற்று போதாது உடலுக்கு. அதை விட அதிகமாக காற்றை உடல் எதிர்பார்க்கும். அப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தோட இறுதியில ஒரு வீரர் வந்து நிக்கிறாருனாக்கா அவரை உத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் வாய் வழியாக சுவாசிப்பார். வாய் வழியாக காற்றை உள்ளே வாங்கி வாய் வழியாக வெளியிடுவார். இது ரொம்ப எளிமையானது தானே. ஏதாவது ஓட்டப்பயிற்சியில் ஈடுபட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவு காற்றை நாம் வெளியேற்றலாம். எங்க ஒரு தண்ணீர் குடம்னாக்கா அதை எடுத்து கவுத்துடலாம். அதுல நீண்ட நாளா இருக்கக்கூடிய நீர் வெளியேறிடும். நுரையீரலுங்கிறது கன்சீல்டு பண்ண மாதிரி உடம்புல அதை எடுத்து கவுக்க முடியாது. இப்படி ஏதாவது ஒரு முயற்சி செய்துதான் அந்த தேங்கி இருக்கக்கூடிய காற்றை நம்மால் வெளியேற்ற முடியும். இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடலாம். அல்லது மிக எளிமையானது, ஒரு 3 தினங்களுக்கு எந்த ஒரு உணவையும் உண்ணாமல் தேவைப்படும் போது தேவைப்படும் அளவிற்கு நீர் மட்டும் அறிந்து கொண்டு நாம் நமது செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டு வந்தோமேயானால் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய கழிவு காற்று உடலை விட்டு வெளியேறும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எதை வேணா நம்ம கடைபிடிக்கலாம். நாளொன்றுக்கு ஒரு நிமிடம் அதிகாலை பொழுதுல காற்றை முழுமையாக உள்வாங்கி ஒரு சில வினாடிகள் உள்ளேயே நிறுத்தி வைத்து காற்றை வெளியிடலாம். அதுல பல முறைகள் இருக்கு. ஒரு சுவாச துவாரம் வழியாக காற்றை உள்ளே வாங்கி அந்த துவாரத்தை அடைத்து கொண்டு வேறு ஒரு துவாரம் வழியாக வெளியிடுறது, அது நம்மளோட விருப்பம், பண்ணிக்கிறலாம். ஆனா காற்றை முழுமையாக உள்ளிழுத்து தக்க வைத்து முழுமையாக காற்றை வெளியேற்றணும். இது நிதானமாக பொறுமையாக நடக்கணும். இதை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இதை என்னால செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு நகரலாம். உடல் உழைப்பு.
நெத்தி வேர்வை நிலத்துல செந்தக்கூடிய அளவுக்கு உழைப்பு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னாக்கா நுரையீரல் காற்று தேங்கி இருக்கிற காற்று வெளியேறும். இதுவும் என்னால முடியாது அப்படின்ற பட்சத்துல நீச்சல் பயிற்சியில நம்ம ஈடுபடலாம். இதுவும் என்னால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஓட்ட பந்தயத்துல ஈடுபடலாம். அதிவேகமாக ஓடணும். அப்பதான் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய காற்று வெளியேற துவங்கும். இதுவும் என்னால முடியாது அப்படின்னா, இருக்கிறதுலே மிக எளிமையானது. ஒரு 3 தினங்களுக்கு எந்த உணவையும் உண்ணாமல், குறிப்பாக சமைத்த உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். இந்த 5 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ண நம்ம தினம் தினம் செஞ்சு, தேங்கி இருக்கக்கூடிய கழிவு காற்றை நம்ம வெளியேற்றலாம். தினம் செய்ய முடியலையா? வாரம் ஒரு முறை செய்யலாம். செய்து இந்த காற்று கழிவுகளை நாம் வெளியேற்றிய பிறகு சுவாசிக்கக்கூடிய காற்றை நமது நுரையீரல் முழுவதுமாக செரிக்கும். நுரையீரல் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் நுரையீரலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு எளிய வழி. இந்த வாழ்வியல் முறைகளில் நாம் இருக்கும்போது செரிமான தொந்தரவு என்பது நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. செரிமானம் என்றால் வாய் வழியாக நாம் உண்ணக்கூடிய உணவு வயிற்றில் முறையாக செரிமானம் செய்யப்பட்டு அது கழிவுகளாக போவதைத்தான் நாம் செரிமானம் என்கிறோம். கிடையாது. இப்போது இவ்வளவு நேரம் நான் பேசிக்கொண்டு இருந்த இந்த வார்த்தைகளை தாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதை உங்களது செவி, உங்களது மனம் செரித்து விட்டது என்று பொருள். ஜீரணம் செய்து விட்டது என்று பொருள். இந்த தகவல்களை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனும் பட்சத்தில் நமது மனம் அதை ஜீரணித்துக் கொள்ளவில்லை, செரித்துக் கொள்ளவில்லை என்று பொருள். கேட்கக்கூடிய செய்திகளையே நம்மால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை எனும்போது, சுவாசிக்கக்கூடிய காற்றிலும் ஜீரணம் உள்ளது, செரிமானம் உள்ளது. அருந்தக்கூடிய நீரிலும் செரிமானம் உள்ளது. எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் செரிமானம் என்பது முழுமையாக நிறைந்துள்ளது. அந்த செரிமானம் என்னென்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாய்ப்புள்ள நபர்கள் இந்த நுரையீரலின் முழு கழிவு நீக்கத்தினை, செரிமானத்தினை உறுதிப்படுத்த முயற்சி செய்து பாருங்கள். தாங்கள் முயற்சி செய்து அதில் கிடைத்த பலனை அடுத்தடுத்த நாட்களில் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடுகாஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். இதுல ஹீலர் வேல்விழியன் சார், உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுக்குறேன் சார். ஏதோ பேச விரும்புறீங்க, நீங்க பேசலாம். சார் வாழ்க வளமுடன் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். மிக்க நன்றி சார். ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வந்து இந்த செரிமானம் ஜீரணம் என்ற அந்த ஒத்த வார்த்தைக்கு நம்ம எல்லாம் இது வரைக்கும் வந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைச்சா. ஜீரணம் ஆயிடுச்சுன்னா கழிவுகள் போகுது, இல்லை ஜீரணம் ஆகலை அப்படின்னு தான் நாங்கள்லாம் எல்லாருமே வந்து பொதுவாக நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா காற்று நீர் கூட எப்படி வந்து அது ஜீரணம் ஆகுது அப்படின்றத வந்து மிக சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமை சார். உங்களுடைய பணி மீண்டும் தொடரும் சார். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரணும் சார். வாழ்க வளமுடன் சார். மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி. மியூட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதிமூலம் சார். கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் விரைவா பேசி முடிச்சிடலாம் எல்லாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.
அற்புதமான இயற்கையோட இணைந்த ஒரு வழிகாட்டுதல். 5 முறைகளான அந்த மூச்சு பயிற்சிக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் தெளிவான நேர்மையான இந்த இயற்கையோட இணைந்த நிலை கொடுத்து ரொம்ப நன்றி சார். மூச்சு போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு 3 நிமிஷத்துக்கு இது இருக்கிறது 1 நிமிஷமாவது செய்யுங்கன்னு சொல்றீங்க பாருங்க. உண்மையிலேயே அற்புதமான வாய்ப்பு, எல்லாரும் கடைபிடிச்சாங்க. நிச்சயமா மூச்சு மிக முக்கியம். மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அந்த மூச்சு பயிற்சிக்கு மட்டும் எல்லாரும் முக்கியத்துவம் செய்யுங்க. கடைசியில சொன்ன அற்புதமான இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து திரு மலையராஜன் சார். மலையராஜன் சார் அன்மியூட் கொடுத்திருக்கு, பேசலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இணைப்பில் இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நீங்க சொல்ற பயிற்சிகளை இதெல்லாம் நான் உணர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே. இந்த சளி தொந்தரவு, மூக்குல சுவாசம் போறது அவ்வளவு இனிமே நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா மூச்சு நல்லா மெதுவா உள்ள இழுக்கிறோம், அப்புறம் மெதுவா நிறுத்திட்டு போய் விடுறோம். அப்படி விடும்போது ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்ச உடனே அந்த கொட்டாவிங்கிற மாதிரி வந்து வெளியே வருது. அதனால நல்லதா இல்ல அது வரத்தான் செய்யுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். என்ன வெளியே வருதுன்றீங்க? கொட்டாவின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நல்லா மூச்சை ஃபுல்லா இழுத்துட்டு ஒரு 2 கொட்டாவியுடைய கொட்டாவியை தொடர்ந்து சொல்லி பாருங்களேன். கொட்டாவி என்பது கெட்ட ஆவி. ஆவி என்றால் காற்று. உடலுக்கு தேவையில்லாத கெட்ட காற்று உடம்புக்குள்ள இருக்கு. அத உடம்பு உடனே வெளியேற்ற முயற்சி பண்ணுது. அதுதான் கெட்ட ஆவி, கொட்டாவி. ஓ, அப்ப கொட்டாவி வெளியேறது நல்லது, கெட்டாவி வெளியேறிக்கிட்டப்ப. சரி சரி சரி. ஆமா. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் சார். வணக்கம் சார். நாங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே முத்துக்கள். அதில் எந்த விதமான இல்லை. எல்லோரும் அதை ஏற்று நடந்தால் எல்லாருமே ஒவ்வொருவருமே நல்ல ஆரோக்கியத்துடன் திகழலாம். இப்போ இதுல நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த விரதம் இருந்தும் கூட நம்ம அந்த மூச்சுல இருக்கக்கூடிய அந்த நுரையீரல இருக்கக்கூடிய கழிவு காற்றை வெளியேற்றலாம்னு சொல்றீங்க. அந்த விரத முறை எப்படி இருக்கணும், யார் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாளைக்கு இதை பேசிக்கலாங்களா? நன்றி. விரதத்தை நாளைக்கு நான் சொல்றேன். நன்றி நன்றி. நன்றியா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.